தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேர குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நாட்களுக்காக தான் பிதாவானவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சொல்ல போனா இயேசு வந்து எப்போ இந்த பூமியில கால் வைப்பாரு, அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் பிதாவானவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இயேசு வந்து கால் வச்சு இந்த பூமியில பிதாவை பிரகடனப்படுத்தும் பொழுது, பிதாவை திறந்து இந்த பூமிக்கு மனிதர்கள்ட்ட காண்பிக்கும் பொழுது, பிதாவுக்கு வந்து உச்சகட்டமான ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் தான் ஏற்பட்டிருக்கும். அப்படின்னு எப்படி ஒரு குழந்தை பிறந்தோன்னே 9 மாதம் ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளேயே பார்க்குறீங்க, பேசுறீங்க, தடவுறீங்க, குழந்தை உதைக்குது, இப்படிலாம் நடக்குது, அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தைய கண்ணில் பார்க்கும் பொழுது, அந்த வழியை தாண்டி அந்த குழந்தைய எடுத்து உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது, வந்துட்டியா இவ்வளோ நாள் உதச்சிய அப்படின்னு நான் சொல்கிறீங்க, ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷம் உங்கள் உயிர் ஓட்டத்தில் நடக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு உச்சகட்டமான சந்தோஷத்தை பிதாவானவர் இயேசு பூமியில் கால் வைக்கும் போது அனுபவித்திருந்தார். அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணியிருந்தார். அதனால தான் இந்த வசனம் இப்படி எழுதப்படுது, தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை, மடியில் இருக்கிற குமாரன் வந்து நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு தேவன் அல்ல, அவர் உங்களுக்கு அப்பா.